ஹாய் சொந்தங்களே, எப்படி இருக்கீங்க? ஸோ டிவோர்ஸ் அப்படின்னாலே அது வந்து ஒரு பெயின்ஃபுல்லான ப்ராசஸ் தான். அந்த கப்புள்ஸ்க்காக இருந்தாலும் சரி, அவங்கள சுற்றி உள்ளவங்களுக்காக இருந்தாலும் சரி. ஆனால் இதுவே ஒரு இந்தியன் கப்புள் இந்தியாவில் கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவங்க வெளிநாட்டில் வந்து வாழும்போது அவங்களுக்குள்ள ஒரு மனஸ்தாபம் ஏற்பட்டு அவங்க வந்து டிவோர்ஸ் பண்ணணும் அப்படின்னு முடிவு எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து நார்மலாக இருக்க இந்த டிவோர்ஸை விட ஒரு எக்ஸ்ட்ரா ஆடட் லேயர் இங்கே வந்து ஆட் பண்ணுது. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ரெண்டு நாட்டோட லாஸையும் வந்து மதிக்கிற மாதிரி இருக்கும். ஒரு நாட்டில் வேறு மாதிரி லா இருக்கும், ஒரு நாட்டில் வந்து வேறு மாதிரி லாஸ் இருக்கும். இது எப்படி வந்து இன்டர்சேஞ்ச், இதெல்லாம் வந்து நிறைய கன்ஃபியூஷன்ஸ் ஆன் டாப் ஆஃப் இட். அவங்க போகிற அந்த நார்மல் பெயினை தவிர இந்த மாதிரி விஷயங்கள் அவங்க வந்து அனுபவிக்கிற வேண்டிய மாதிரி இருக்கும். இதில் இன்னொரு லீகல் பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாட்டில் நீங்கள் வந்து டிவோர்ஸ் வாங்கிட்டு அது அடுத்த நாட்டில் செல்லுமா அப்படிங்கிறது அது இன்னொரு லீகல் கொஸ்டின். அது ஒரு பெரிய பாத்வேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த மாதிரி இப்போது ரீசெண்டாக இந்தியன் சுப்ரீம் கோர்ட்டில் இந்த மாதிரி வெளிநாட்டுகளில் வாங்குகிற டிவோர்ஸ் இந்தியாவில் அது அக்செப்டபிளாக, அந்த மாதிரி அக்செப்டபிள் ஆகணும்னா என்னென்ன மாதிரி பாயிண்ட்ஸ்லாம் அங்கே வந்து மென்ஷன் ஆகிருக்கணும் அப்படிங்கிறத பற்றி அவங்க வந்து ஒரு ரூலிங் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ரூலிங்கை பற்றியும் அண்ட் இங்கே வெளிநாட்டில் வந்து எஸ்பெஷலி ஒரு கப்புள்ஸ் நடுவில் டிவோர்ஸ் போகணும் அப்படின்னா என்னென்ன மாதிரி விஷயங்களை இவங்க ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம் வாங்க. அமெரிக்காவில் டிவோர்ஸ் அப்படிங்கிறது ஒரு சாதாரணமான விஷயம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோவில் கூட சொல்லியிருப்பேன். ஆக்சுவலாக இங்கே ஃபோனில் டபுள் சிம் கார்டு வச்சிருக்கிறவங்கள விட இங்கே வந்து டிவோர்ஸ் ஆனவங்க அதிகம் அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். அந்தளவுக்கு இங்கே வந்து ஒரு சாதாரண விஷயம். ஒரு பேச்சுக்கு இந்தியாவில் டிவோர்ஸ் வாங்குறதுக்கு 4 ரூல் இருக்குது அப்படின்னா அமெரிக்காவில் வந்து 7 ரூல் இருக்கும். அந்த மாதிரி வந்து இங்கே வித்தியாசமாக இருக்கும். கல்ச்சருக்கு ஏற்ற மாதிரி அவங்க நிறைய ஆப்ஷன்ஸ் இங்கே வந்து மக்களுக்கு அவைலபிளாக இருக்கும். இதை வந்து ஒரு சில பேர் என்ன பண்ணிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு சாதகமாக யூஸ் பண்ணிக்கணும். ஏன்னா இந்தியாவில் வந்து இதே பிரச்சனையை கொண்டு போனால் அங்கே வந்து டிவோர்ஸ் கிடைக்கிறது கஷ்டம் அப்படிங்கிறதுனால அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அமெரிக்காவிலையோ இல்லை மற்ற வெளிநாடுகளில் இருக்கிற அந்த ஸ்பெஷலான ரூலை யூஸ் பண்ணி இங்கே வந்து ஈஸியாக டிவோர்ஸ் வாங்கிட்டு நம்ம போயிடலாம் அப்படின்னு ஒரு சில பேர் வாங்குறாங்க. இந்த மாதிரி நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு கேஸ் வந்துச்சு. அந்த கேஸ் வந்து ஒரு கிளியரான ஒரு ரூலிங் வந்து கொடுத்துருக்காங்க கேஸை பேஸ் பண்ணி. ஸோ இன் ஷார்ட்டாக அந்த கேஸ் என்ன அப்படின்னு நான் சொல்லிடுறேன். இப்போது ஒரு கப்பல் வந்து இந்தியாவில் ஹிந்து மேரேஜ் ஆக்ட் அதுபடி அவங்க வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவங்க வந்து இங்கே அமெரிக்காவுக்கு வந்து அவங்க வேலை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த மாதிரி ஆரம்பிக்கும் போது யூஸ்வலாக அவங்க லைஃப் போயிட்டு இருக்கும்போது அவங்க அந்த கப்பலுக்கு நடுவில் வந்து நிறைய வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடுது. அதுக்கப்புறம் அவங்க வந்து பிரிஞ்சிடலாம் அப்படின்னு வந்து முடிவு பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பிரிஞ்சதுக்கப்புறம் ஒய்ஃப் என்ன பண்ணுறாங்கன்னா இங்கே அமெரிக்காவிலே ஒரு கோர்ட்டில் போயிட்டு அவங்களுக்கு இல்லை எனக்கு வந்து இவர்கிட்ட வாழ விருப்பம் இல்லை அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து ஒரு டிவோர்ஸ் ஃபைல் வந்து தாக்கல் பண்ணுறாங்க. அதுக்கு அவர் என்ன பண்ணுறாருன்னா இல்லை என்னால் வந்து இந்த கேஸ் வந்து இந்த ஜூரிஸ்டிக்ஷன் வந்து நீங்கள் பண்ண முடியாது, எலிஜிபிள் கிடையாது. நாங்கள் வந்து இந்தியாவில் மேரேஜ் பண்ணி அந்த முறைப்படி நாங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கோம். அதனால் எங்களோட மேரேஜை கேன்சல் பண்ணுறதுக்கு இங்கே இருக்கிற இந்த கோர்ட்டுக்கு வந்து அதிகாரம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி அவர் சம்மன் லெட்டர் மட்டும் எழுதி அனுப்பிச்சிட்டு அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா இந்தியா போயிட்டார். அந்த ஹஸ்பண்ட் வந்து கோர்ட்டில் அப்பியர் ஆகாததுனால அவங்களுக்கு என்ன பண்ணிடுறாங்கன்னா இர்ரிட்ரீவபிள் பிரேக் டவுன், அதாவது ரிட்ரீவே பண்ண முடியாத அளவுக்கு, சரியே பண்ண முடியாத அளவுக்கு இது வந்து பிரேக் டவுன் ஆயிடுச்சு அப்படிங்கிற காரணத்தை அவங்க முன்னிறுத்தி அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இங்கே இருக்க யூஎஸ் கோர்ட் வந்து அந்த பொண்ணுக்கு வந்து டிவோர்ஸ் கொடுத்துட்றாங்க. அதுவும் எப்படின்னா ஒரு தலைப்பட்சமாக, ஏன்னா இன்னொரு அதர் பார்ட்டி அப்பேரே ஆகலை அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு 2-3 வாய்தா கொடுத்ததுக்கப்புறம் நம்ம ஊரில் இருக்கும் இல்லையா, அதே மாதிரி இங்கே வந்து 2-3 சான்சஸ் கொடுத்ததுக்கப்புறம் வரல அப்படின்னோடனே இங்கே வந்து ஒரு தலைப்பட்சமாக அவங்களுக்கு வந்து டிவோர்ஸ் கிராண்டட் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து கொடுத்துட்றாங்க. ஸோ இங்கே வந்து பிரச்சனையே ஆரம்பிக்குது. உடனே அந்த ஹஸ்பண்ட் வந்து அதெல்லாம் இல்லை, இது எப்படி வந்து செல்லுபடி ஆகும் அப்படின்ட்டு அவர் என்ன பண்ணுறாருன்னா பாம்பே ஹைகோர்ட்டில் போயிட்டு அங்கே வந்து அவர் மேல்முறையீடு பண்ணுறாரு. மேல்முறையீடு பண்ணும்போது பாம்பே ஹைகோர்ட்டும் அமெரிக்கா கோர்ட்டில் என்ன ஒரு ஆர்டர் கொடுத்தாங்களோ அது வந்து செல்லுபடி ஆகும் அப்படின்ற மாதிரி தீர்ப்பு கொடுத்துட்டாங்க. அவங்களோட ரூலிங்கில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த 2 கப்பலும் வந்து இந்த சண்டை நடக்கும்போது அமெரிக்காவில் இருக்க அந்த மாகாணத்தில் தான் அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா வசிச்சு இருந்திருக்காங்க. அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவங்க கொடுத்தது வந்து கரெக்ட் தான் அப்படிங்கிற மாதிரி பாம்பே ஹைகோர்ட்டை வந்து தீர்ப்பு வந்து கரெக்ட் அப்படின்ற மாதிரி வழங்கிட்டாங்க. ஆனால் இல்லை இது செல்லுபடி ஆகாதுன்னு திருப்பியும் அவர் என்ன பண்ணுறாருன்னா மேல்முறையீடு போயிட்டு சுப்ரீம் கோர்ட்டில் வந்து இந்த கேஸ் வந்து போகுது. அண்ட் சுப்ரீம் கோர்ட்டில் அவங்க கிளியராக என்ன பண்ணிட்டாங்கன்னா இல்லை பாம்பே ஹைகோர்ட் வந்து கொடுத்த அந்த ரூலிங் வந்து செல்லுபடி ஆகாது அப்படின்ட்டு அதை வந்து மாற்றிட்டாங்க. அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சுப்ரீம் கோர்ட் ரூலிங்கில் ஆக்சுவலாக நீங்கள் அமெரிக்காவில் நீங்கள் ஒரு டிவோர்ஸ் வாங்குறீங்கனாலோ இல்லை அதர் கண்ட்ரியில் டிவோர்ஸ் வாங்குறீங்கனாலோ அந்த டிவோர்ஸ் இந்தியாவில் செல்லுபடி ஆகணும் அப்படின்னா இந்தந்த சில பாயிண்ட்ஸ்லாம் வந்து மீட் ஆகிருக்கணும். அப்படி மீட் ஆகிருந்தால் மட்டும்தான் அது வந்து இந்தியாவில் செல்லுபடி ஆகும், அப்படி இல்லைனா இந்தியாவில் வந்து செல்லுபடி ஆகாது அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து கிளியராக ரூலிங் கொடுத்துருக்காங்க. அது என்ன பாயிண்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்பர் 1, அதாவது எந்த நாடாக இருந்தாலும் இந்தியாவை தவிர வெளிநாட்டில் நீங்கள் எந்த நாட்டில் நீங்கள் வந்து ஒரு டிவோர்ஸ் வாங்கினாலும் அங்கே என்ன பேசிஸில் டிவோர்ஸ் கிராண்ட் பண்ணுறாங்களோ அது வந்து இந்தியாவில் வேலிடான ஒரு ரீசனாக இருக்கணும். சே ஃபார் எக்ஸாம்பிள் சீட்டிங்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு ஸ்பவுஸ் வந்து இன்னொரு ஸ்பவுஸ் வந்து சீட் பண்ணுறாங்க. ஸோ இப்போ 2 கண்ட்ரிலையும் வந்து சீட்டிங் வந்து டிவோர்ஸ் வாங்குறதுக்கு ஒரு ரியல் ரீசன் அப்படிங்கிறதுனால இந்த பேசிஸில் ஒரு டிவோர்ஸ்
ஆஃபர் பண்ணியிருந்தாங்கன்னா அது வந்து இந்தியாவில் செல்லுபடி ஆகும். ஆனால் இதுவே இப்போ இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா இர்ரிட்ரீவபிள் பிரேக் டவுன் அப்படிங்கிற ஒரு கிளாஸில் வந்து டிவோர்ஸ் வழங்கியிருக்காங்க. அது வந்து இந்தியாவில் ஒரு வேலிட் ரீசன் கிடையாது. ஸோ இப்போ இந்த கேஸ் மாதிரி மேபி அதர் கண்ட்ரியில் வேறு கேஸ் இருக்கலாம், வேறு ஒரு ரூல் இருக்கலாம், நியூசிலாண்டில் வேறு ரூல் இருக்கலாம், ஆஸ்திரேலியாவில் வேறு ஒரு ரூல் இருக்கலாம். அது பேஸ் பண்ணி அவங்க வந்து அந்த கப்பலுக்கு வந்து டிவோர்ஸ் கொடுத்துருக்கலாம். ஆனால் அது வந்து இந்தியாவில் செல்லுபடி ஆகணும்னா இந்தியாலையும் அந்த ரூல் வந்து கிரவுண்ட் ஃபார் டிவோர்ஸாக இருந்தால் மட்டும்தான் இது வந்து செல்லுபடி ஆகும். அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஒரு பேசிஸ். ரெண்டாவது, அந்த 2 பார்ட்டிக்காரங்களும் அந்த கோர்ட்டில் போயிட்டு 2 பேருமே வந்து அவங்களோட தரப்பு வாதத்தை வச்சு வாதாடி இருக்கணும். அங்கே 2 பேருக்குமே ஈக்குவல் சான்ஸ் கொடுத்து அதுக்கப்புறமா வந்து அவங்களோட கேஸை ப்ரெசென்ட் பண்ணி அதுக்கப்புறமா அந்த டிவோர்ஸ் ஃபைனலைஸ் ஆயிருந்துச்சு அப்படின்னா அதுவும் வந்து இந்தியாவில் செல்லுபடி ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இன் ஷார்ட்டாக ஃபாரினில் வாங்குற ஒரு டிவோர்ஸ் இந்தியாவில் செல்லுபடி ஆகணும் அப்படின்னா பாயிண்ட் நம்பர் 1, 2 பார்ட்டிக்காரங்களும் வந்து ஈக்குவல் ரெப்ரசன்ட் பண்ணிக்கணும். அதாவது 2 பேருமே அட்டென்ட் பண்ணி அங்கே வந்து அவங்க தரப்பு நியாயத்தை வந்து வச்சிருக்கணும். 1. ரெண்டாவது, அந்த கிரவுண்ட்ஸ் வந்து இந்தியன் லா வந்து மேட்ச் ஆயிருக்கணும். அதாவது இந்தியாலையும் அவங்களால வந்து இதே ரீசன் சொல்லி டிவோர்ஸ் வாங்கக்கூடிய காரணங்கள் வச்சு அமெரிக்காவிலே இல்லை வேறு எதோ கண்ட்ரிலேயோ அவங்க வந்து டிவோர்ஸ் வாங்கியிருந்தாங்கன்னா அது வந்து செல்லுபடி ஆகும். 2. மூணாவது, அவங்க ப்ராப்பர் ஜூரிஸ்டிக்ஷனில் இருந்துக்கணும். அவங்க எந்த ஏரியாவில் அவங்க வாழ்கிறாங்களோ அந்த ஜூரிஸ்டிக்ஷனில் இருக்கிற கோர்ட்டில் போயிட்டு அவங்க அந்த லீகல் முறைப்படி அவங்க வந்து வாங்கியிருக்கணும். 4வது, நேச்சுரல் ஜஸ்டிஸ் ஃப்ளோவில் வந்து அது இருந்திருக்கணும். மேபி யாரோ ஒருத்தவங்க பார்த்தாங்கன்னா கூட ஓகே இது எல்லாமே கரெக்டாக தானே இருக்குது, இதில் ஒன்றும் பெருசாக வந்து இல்லையே அப்படின்ற மாதிரியான சுச்சுவேஷன் இருக்கணும் அப்படிங்கிறதான் அவங்க வந்து இங்கே அவுட்லைன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் நினைக்கலாம் ஓகே ப்ரோ இது ஏற்கனவே வந்து இருக்கிற ஒரு அந்த இண்டஸ்ட்ரி நார்மலாக பேசப்படுற ஒரு நார்மல் நார்ம் தானே, இது என்ன புதுசாக இருக்க மாதிரி இருக்குது அப்படின்னு யோசிச்சிங்கன்னா ஆக்சுவலாக இந்த மாதிரி வந்து முதல்ல நடந்திருக்கு. 1991லேயே வந்து ஒரு சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் போட்டு அப்போத்துலேருந்து அவங்க அந்த இதை தான் ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஆனால் இது வந்து என்ன இப்போ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோடிஃபையே பண்ணிட்டாங்க. இதுக்கு முன்னாடி வந்து அவங்க ஓகே ஒரு ஜென்ரலாக இப்படி தான் வந்து எல்லா கேஸஸும் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி ஒரு ஜென்ரல் அக்செப்டட் டேர்ம்ஸில் தான் அவங்க வந்து இருந்தாங்க. ஆனால் இப்போ என்னென்னா சுப்ரீம் கோர்ட்டே வந்து இல்லை இந்தந்த கிரவுண்ட்ஸில் இருந்தால் மட்டும்தான் இது வந்து அக்செப்ட் பண்ணப்படும் அப்படிங்கிற மாதிரி அவங்க தெளிவாக வந்து கோடிஃபை பண்ணிட்டாங்க. அதுதான் ஏற்கனவே இருந்து தான் அவங்க கோடிஃபை பண்ணியிருக்காங்க. இந்த கேஸ் வந்து கோயிங் ஃபார்வர்ட் இந்த மாதிரி டிவோர்ஸ் கேஸஸ்க்கு இது வந்து பேசிக் ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறது மட்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுது. ஸோ அதனால் அமெரிக்காவிலையோ இல்லை வேறு ஏதாவது வெளிநாட்டில் வந்து டிவோர்ஸ் வாங்கின கப்புள்ஸாக இருந்தாங்கன்னா அவங்க வந்து அங்கே பக்கத்தில் இருக்க இந்தியன் லாயர்ஸ் யாராவது கன்சல்ட் பண்ணி இல்லை இந்தியாவில் இருக்க லாயர்ஸ் யாராவது கன்சல்ட் பண்ணி இது வந்து இந்தியாவில் செல்லுபடி ஆகுமா அப்படிங்கிறத பார்த்துக்கிறது நல்லது. அது மட்டும் இல்லாமல் ஒரு வாட்டி இந்தியாவிலையும் வந்து அவங்க வேலிடேட் பண்ணி ஓகே நாங்கள் யூஎஸில் வந்து இல்லை மற்ற கண்ட்ரியில் வந்து டிவோர்ஸ் வாங்கிட்டோம் அப்படின்னு இங்கே இந்தியன் ஜுடிஷியல் சிஸ்டம்லேயே வந்து வேலிடேட் பண்ணிக்கிட்டால் அது வந்து அவங்களுக்கு கோயிங் ஃபார்வர்ட் பெஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த கேஸ் மூலிமா நமக்கு வந்து தெரிய வருது. அண்ட் நான் சொன்ன இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் இது ஆக்சுவலாக நடந்து வந்து 18 வருஷம் ஆயிடுச்சு. அவங்க வந்து லாஸ்ட்டாக ஒன்றா இருந்து வந்து 18 வருஷத்துக்கு முன்னாடி இருந்திருக்காங்க. அதனால் அந்த சுப்ரீம் கோர்ட்லேயே அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த லோவர் கோர்ட்டில் கொடுத்த அந்த டிவோர்ஸ் வந்து செல்லுபடி ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா ஓகே 18 வருஷமாக ஒரு கப்பல் பிரிஞ்சு இருக்காங்க அப்படின்னும் போது கன்ஃபார்மாக அவங்களால இதுக்கப்புறம் வந்து மேரேஜில் ஒன்றா இருங்க அப்படின்னு சொல்ல முடியாது. அதனால் சுப்ரீம் கோர்ட்டுக்கே இருக்கிற ஒரு ஸ்பெஷல் அத்தாரிட்டி வச்சு நாங்கள் வந்து இந்த இர்ரிவர்ட்டபிள் பிரேக் டவுன் காசு வச்சு எங்களால் வந்து டிவோர்ஸ் கொடுத்துட்றோம் அப்படிங்கிற மாதிரி அந்த டிவோர்ஸை வந்து அவங்க ஃபைனலைஸ் பண்ணிட்டாங்க ஃபைனலாக. பட் இருந்தாலும் இது வந்து என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் வரக்கூடிய எல்லா கேஸஸுமே இந்த கேஸை பேஸாஸாக வச்சு அவங்க இதில் என்ன பாயிண்ட்ஸ் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்களோ அதுதான் வந்து இதுக்கப்புறம் எல்லாத்துக்கும் வந்து ஒரு கோடிஃபை ஆகும் அப்படிங்கிறது தான் இப்போ இந்த இண்டஸ்ட்ரி லெவலில் எக்ஸ்பர்ட்ஸ்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அவ்வளோதாங்க, இந்த இன்ஃபர்மேஷனை பற்றி எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் எல்லாமே நான் இங்கே வந்து ஷேர் பண்ணிட்டேன். இதில் ஏதாவது உங்களுக்கு வந்து மாற்று கருத்து இருந்தாலோ இல்லை நீங்கள் ஏதாவது 1-2 பாயிண்ட்ஸ் ஆட் பண்ணணும் அப்படின்னு நினச்சாலும் தாராளமாக வந்து கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள், தெரிஞ்சுக்கலாம். அண்ட் இதே மாதிரி இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்யூ, டாடா, டேக் கேர், பை பை, அண்ட் சொந்தம் தொடர் சப்ஸ்கிரைப்.